வணக்கம். முக்கிய செய்திகள். ரோட்டரி சங்க கிராண்ட் சார்பில் வழங்கப்பட்ட டயாலிசிஸ் இயந்திரம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் முதல்வர் நாராயணசாமி. உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காணப்படும் லாக்டவுன் பகுதிகள். மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கல். எந்தவித மருத்துவ வசதியும் இல்லாத பாலிடெக்னிக் கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள வைரஸ் தொற்றுள்ள நோயாளிகள். பொதுமக்கள் கலக்கம். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆரோ பைக் இருசக்கர வாகன பழுதுபார்க்கும் நிறுவனம் திறந்து வைத்து வாழ்த்தினார் முதல்வர் நாராயணசாமி. தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் நிலத்தை மீட்டு தர வேண்டும். பொதுமக்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். ரோட்டரி சங்கம் கிராண்ட் சார்பில் அரசு பொது மருத்துவமனைக்கு டயாலிசிஸ் இயந்திரம் வழங்கப்பட்டது. இதனை முதல்வர் நாராயணசாமி மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். புதுவை ரோட்டரி சங்கத்தின் சார்பாக ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் 2 டயாலிசிஸ் இயந்திரம் அரசு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன், இத்திட்டத்தை ஏற்பாடு செய்த முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஜோசப் சுரேஷ்குமார், மருத்துவ கண்காணிப்பு அதிகாரி வாசுதேவன், துறை தலைவர் மருத்துவர் குமார், புதுவை பல்நோக்கு சமூக சேவை சங்கங்களின் இயக்குனர் அருள் தந்தை ஜோசப் அருமை செல்வம், சங்கத்தின் தலைவர் ஜெரோம், செயலாளர் பாலசுப்ரமணியன், இத்திட்டத்தின் தலைவர் மரியா சூசைராஜ் உட்பட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சங்கத்தின் புதிய தலைவராக ஜெரோம், செயலாளராக பாலசுப்ரமணியன் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த வைரஸ் தொற்றை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் இதில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், தனிநபர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் வைரஸ் தொற்று காரணமாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு லாக்டவுன் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு லாக்டவுன் செய்யப்பட்டுள்ள இந்த பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உருளையன்பேட்டை மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கட்டுப்பாட்டு மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி சுப்பையா நகர், 8வது வீதி, சாந்தி நகர் விரிவாக்கம், கென்னடி நகர், முத்தமிழ் நகர், 4வது வீதி, அன்னை தெரசா வீதி மற்றும் ராஜா நகர், சங்கோதியம்மன் கோவில் பகுதி ஆகியவற்றைச் சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் இயக்க நிர்வாகிகள் கலியன், ராமலிங்கம், சிவராஜ், ஓம் சக்தி ரமேஷ், ஆதி, சதாசிவம், பன்னீர்செல்வம், தட்சிணாமூர்த்தி, அபு, கோபி, ராமதாஸ், சசி, அன்பழகன், ஜோதிகுமார்,
கண்ணதாசன், ராஜா, அண்ணாமலை, சிலம்பரசன், விக்கி மற்றும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அஞ்சலி தேவி, வளர்மதி, பிரபாத், புருஷோத்தமன், கிறிஸ்தோபர், வீரா, முத்து, சுரேஷ், பிரபாகரன் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணியினர் செய்திருந்தனர். பேசுறேன் சுரேஷ் சொல்லாங்க நேரம் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லுங்க வேற சொல்லுங்க. கொரோனா தொற்று உள்ளவர்களை எந்தவித மருத்துவ வசதியும் இல்லாத பாலிடெக்னிக் கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தொற்றின் தீவிரம் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையங்களில் மட்டுமே செய்யப்பட்டு வந்த பரிசோதனைகள் தற்போது நகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் வைரஸ் தொற்று பாதிப்பு உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இவர்களை கதிர்காமம் அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் சிறப்பு மருத்துவமனை பிரிவு ஆகியவற்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள 20க்கும் மேற்பட்ட பெண்கள் இடவசதி மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால் கதிர்காமம் அரசு மருத்துவமனையிலிருந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரிக்கு இடம் மாற்றுவதாக கூறி பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள வகுப்பறையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்கு எந்தவிதமான அடிப்படை மருத்துவ வசதியோ மருத்துவர்களோ ஏற்பாடு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அரசானது முழு வீச்சில் செயல்பட்டு வருவதாக முதல்வரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் நாள்தோறும் கூறி வரும் நிலையில் தற்பொழுது நடைபெற்றுள்ள இந்த இடமாற்ற நடவடிக்கை மற்றும் அலட்சிய போக்கு காரணமாக வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறும் பொழுது, காலேஜில் சொல்லி கொண்டு வந்து காலேஜில் இல்லை விடாமல், மெடிக்கல் காலேஜில் விடாமல் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் விட்டு வச்சிருக்கிறாங்க. இங்கே ஒரு மருந்து இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு டாக்டர் வரல, நேற்றுலேருந்து ஒன்றும் வரல, எதுவுமே எடுத்து பூச்சி வருது, எலி வருதுங்க, தவக்கலை வருது, தூக்கம் கிடையாது, ஒரு பிபி செக் பண்ணல, பிபி சாப்பாடு கிடையாது. அப்புறம் எதுக்கு விட்டாங்க? ஒரு நோயாளிகிட்ட வந்து கைதி மாரி அடைச்சி வச்சுக்கிறதுக்காக கூட்டு வந்துருக்குறாங்க. நைட்டு சாப்பாடு கிடையாது, காலையில வச்சிருக்காங்க. பிபி செக் பண்ணல, ஒரு சளி சிறப்பு கொடுக்கல, ஒரு சளி மாத்திரையும் கொடுக்கல. தலை வலிக்குதுன்னா ஃபோன் பண்ணால் அரை மணி நேரம் சென்று வருது. இது வரைக்கும் ஒரு டாக்டர் 9 மணிக்கு டாக்டர் வரேன்னாங்க, இது வரைக்கும் டாக்டர் வரல. உப்பு கொட்டி நேற்று மத்தியான சாப்பாடுலையும் உப்பு, நைட் சாப்பாடுலையும் உப்பு. எப்படி சுகர் பேஷண்ட்லாம் எப்படி சாப்பிட முடியும்? வாயில வைக்க முடியுமா? சுகர் ஏறிச்சுன்னா யார் பார்ப்பாங்க? இங்க வரல, இன்னும் ஒரு பிபி கூட பார்க்கல. வந்தோடனே ஒரு பொண்ணு ஜுரம் அடிக்குதுன்னு படுத்தா, அவளுக்கு இன்னும் ஒன்றும் வந்து பார்க்கல, ஒரு மாத்திரை கொடுக்கல. காலிலேருந்து ஜுரத்தில் இருக்கிறாங்க. ஒரு மூச்சு திணறல பேஷண்ட் இருக்கிறாங்க. ஒரு மூச்சு திணறல அவங்க பேஷண்ட் இருக்காங்க. அவங்க ஒருத்தர் வயசானவர் இரும்பின்னு கிடக்குறாரு, யாரும் என்ன எதுன்னு கவனிக்க மாட்டாங்க. நாங்க ஏதாவது வேணும்னா போன் அடிக்கணும். போன் அடிக்கிறாங்க, படிச்சவங்களும் இருக்கிறாங்க, படிக்காதவங்க. நம்பர் எப்படி தெரிஞ்சு போன் அடிப்பாங்க? எப்படிங்க போன் அடிச்சாதான் டாக்டர் வருவாங்களாம். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பு. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்க கொரோனால செத்துறோம்னு சொல்றீங்க. நாங்க இந்த பயத்துல செத்துறோம் போல. இந்த பயத்துல தான் செத்தாங்க. கொரோனால யாருமே சாக மாட்டாங்க. கொரோனாவே இல்ல ஃபர்ஸ்ட். சளி தான் எங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா கூட நாங்கள் போயிடுவோம். வீட்டுக்கு கூட எங்களை அனுப்பிச்சு எங்களுக்கு நாங்கள் தனிமையாக இருன்றாங்களா, நாங்கள் தனிமையாக வீட்டிலேயே இருந்துடுறோம். ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி கொடுமை பண்ணுறது வெட்டுன்னு வந்து அரசின் மெத்தன போக்கால் இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள 20க்கும் மேற்பட்ட பெண்களின் நிலை பரிதாபகரமாக உள்ளது. இனியாவது அரசானது வைரஸ் தொற்று விவகாரத்தில் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்ளாமல்
ஒவ்வொரு உயிரையும் பாதுகாக்க முனைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1418 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். நாளுக்கு நாள் கொரோனா தொற்று கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 64 இருந்த நிலையில் ஞாயிறு அன்று 81 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1418 உயர்ந்துள்ளது. குறிப்பாக புதுச்சேரியில் 71 நபர்களுக்கும் காரைக்காலில் 10 நபர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் 391 பேரும், கோரிமேடு பகுதியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் 112 பேரும், கோவிட் சிறப்பு மருத்துவமனையில் 78 பேரும், காரைக்காலில் 42 பேர் என மொத்தம் 661 நபர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். Sample test எடுத்ததில் totally is 81 cases in positive. அதில் 71 பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் IGMCயில் 54 cases in positive. ஜிப்மர் is 17 cases. Total 71. காரைக்கால் is 10 cases in positive. எல்லாம் சேர்த்து is 81. யானோ மாஹே 0. No positive case. புதுசாக எது வரல. புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை முழு அடைப்பு கொண்டு வருவது அவசியம். அண்டை மாநிலங்களில் இந்த நிலை தொடர்வதால் இனி அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அவசியம் தேவை என தெரிவித்தார். இன்னைக்கு கூட நான் சண்டே ஒரு ரவுண்டு மார்க்கெட் சென்னை இருக்குது, அதே மாதிரி பீச் ரோடு எந்த மாதிரி இருக்குது, ரோட்ஸில் பப்ளிக்கு எந்த மாதிரி இருக்குது. மார்னிங் நான் ஒரு 7 o'clock నుంచి ஒரு 1 hour சைக்கிள் போய் பார்த்துட்டேன். கதிர்காம ஹாஸ்பிட்டல் அந்த ரோடு பார்த்துச்சுன்னா லாஸ்ட் சண்டே பார்த்துட்டா இன்றைக்கி கூட ரொம்ப க்ரௌடே இருக்குது. சிஎம்க்கு நான் இப்போ வரைக்கும் லாஸ்ட் 1 week 4-5 டைம்ஸ் சொல்லியாச்சு. இந்த இஷ்யூவில் கொஞ்சம் யோசனை பண்ணது பெட்டர். அட்லீஸ்ட் வீக்லி 1 day ஃபுல் லாக்டவுன் பண்ணது பெட்டர். அது சண்டே பண்ணது பெட்டர். அதுக்காக சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சண்டேன்னு சொன்னால் பண்ணது நல்லது. பப்ளிக் கூட வாக் பண்ணதில் தப்பு இல்லை, కానీ இது சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது இல்லை. மாஸ்க்கு இதை மஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாருன்னா, இது ஏஜ்டு பர்சன்ஸ் இங்கே அவுட் சைடுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வீட்டிலனே இருங்கன்னு சொல்கிறாரு. ஏஜ்டு பர்சன்ஸ் கூட என்டையர் ஃபேமிலியில் எல்லாருக்கும் இது மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. செப்பரேட்டாக ஐடியலாக இருக்குங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு டெசிஷன் எடுத்த கூட என்டையர் கண்ட்ரி எல்லா ஸ்டேட்டும் இந்த பாசிட்டிவ் கேஸ்க்காக இந்த கொரோனாக்காக நல்ல ஸ்டெப் எடுக்கிறாரு. కానీ எவ்ரிடே இன்க்ரீஸ் ஆகியே போகுது. அதுக்கு பப்ளிக் சைடு నుంచి ஃபுல்லாக சப்போர்ட் இல்லைன்னா இதே மாதிரி இருக்கும். இது எக்ஸாம்பிள் ஐஜிஎம்சி ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி நம்ம பெட் 600, ஆல்ரெடி இது நியர்லி 400 பாசிட்டிவ் கேஸ் வந்தாச்சு. இந்த மாதிரினா ஃபியூச்சரில் நம்ம இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ஜிப்மேர் எல்லாம் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸு. இதே மாதிரினா இது ரொட்டீன் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரும். அதுக்காக பப்ளிக் சைடு எங்களை எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் கூறுகையில், கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காரைக்காலில் ஒரு பெண்மணி சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலம் ஒரு டெலிவரி பண்ணியிருக்கிறோம். குழந்தை ஆரோக்கியமாக பிறந்திருக்கிறது. அந்த பெண்மணி கோவிட் பாசிட்டிவ். அதனால் காரைக்காலில் தனியாக கோவிட் பாசிட்டிவ்காக அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஒரு தனி அரங்கம் வைத்திருக்கிறோம். அது இல்லாமல் நார்மலாக செய்வதற்கு தனி அரங்கம் வைத்திருக்கிறோம். ஸோ கடந்த வெள்ளி அன்று இந்த அறுவை சிகிச்சை மூலம் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தையை தனிமைப்படுத்தி அதுக்கு சிகிச்சைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த பெண்மணியும் நன்றாக இருக்கிறார். இப்போ 5 நாட்கள் கழித்து அந்த குழந்தைக்கு அந்த கொரோனா டெஸ்ட் செய்வோம். நெகட்டிவாக இருக்குதா பார்ப்போம். சரிங்களா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அது அந்த தாயுடன் நம்ம இணைத்து அவள் இருவருக்கும் வேண்டிய சிகிச்சை வசதிகளை நாங்கள் செய்து கொடுப்போம். தற்சமயம் இருவரும் நன்றாக இருக்கிறார்கள். வைரஸ் தொற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு முதலியார்பேட்டை பகுதியில் பாஜக சார்பில் முகக்கவசம் வழங்கப்பட்டது.
பாஜக சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் கிளை எண் 17 கீழ் உள்ள வீடுகளுக்கு சுமார் 500 முகக்கவசங்கள் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு எழுதிய கடிதத்தின் நகல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கட்சியின் முன்னாள் சமூக ஊடக தலைவர் மகேஷ் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக நகர மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அசோக் பாபு, உப்பளம் தொகுதி பொறுப்பாளர் கோபி, விவசாய அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன், நகர மாவட்ட துணைத் தலைவர் விஜயரங்கம், செந்தாமரை கண்ணன், தொகுதி தலைவர் பிரகாஷ் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன், கிளை தலைவி ஜெயஸ்ரீ மற்றும் மகேஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஐந்தாவது தூண் இயக்கம் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றிய சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள ஐந்தாவது தூண் இயக்கம் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்ட பயிற்சி முகாம் மற்றும் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஐந்தாவது தூண் நிறுவனர் சக்திவேல் பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்ட பயிற்சி முகாமில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் பதவி நீக்கத்தை கண்டித்து ராஜா திரையரங்கம் அருகே சமூக நல இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறியதாக கூறி பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ராஜா திரையரங்கம் அருகே சமூக நல இயக்கங்கள் சார்பில் அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆரோ பைக் இருசக்கர வாகனம் பழுதுபார்க்கும் புதிய நிறுவனத்தை முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி 45 அடி சாலையில் இருசக்கர வாகனங்கள் பழுதுபார்க்கும் புதிய நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். மேலும் சிறப்பு விருந்தினர்களை நிறுவனத்தின் உரிமையாளர் லட்சுமணன் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றார். மேலும் நிகழ்ச்சியில் ஆரோ பைக் நிறுவனத்தின் மேலாளர், ஊழியர்கள், நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவில் நிலத்தை மீட்க கோரி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் கல்மேடுபேட்டை பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளது. அந்த இடத்தில் ஐயனார் கோவில் கட்டி மக்கள் பல ஆண்டுகளாக வழிபட்டு வருகின்றனர். ஆனால் அந்த இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து கோவிலை சுற்றிலும் வேலி போட்டுள்ளதாக தெரிகிறது. இது குறித்து அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்க நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். இந்நிலையில் அந்த இடத்தில் இருந்த கோவில் சிலைகளை அங்கிருந்து அகற்றி சாலையோரத்தில் மர்ம நபர்கள் வீசியுள்ளனர். மேலும் அந்த இடத்தை சுற்றி சிமெண்ட் கம்பி போடப்பட்டது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து சிலைகளை வெளியே வீசியவர்கள் மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்திடவும் கோவிலிடத்தை மீட்டுத்தர கோரி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர். இதை ஏற்ற அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் நோய் தொற்று பரவாமல் தடுக்க பாஜக சார்பில் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க தட்டாஞ்சாவடி தொகுதியில் பாஜக சார்பில் தொகுதி முழுவதும் கிருமி நாசினி மருந்து தெளிக்கும் பணி, பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி தலைவர் பசுபதி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன்,
பொதுச் செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், மோகன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் முன்னிலை வகித்தார். தொகுதி துணைத் தலைவர்கள் ரமணசங்கர், லிங்கமூர்த்தி உட்பட தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயலாளர், கேந்திர பொறுப்பாளர் செல்வி கவிதா தலைமையில் ஓபிசி அணித்தலைவர் ஆறுமுகம், விவசாய அணித்தலைவர் ராஜப்பன், செயலாளர் கணேசன், கிளை நிர்வாகிகள் ரஞ்சிதம், மதி, விமலா மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். நோய் தொற்று பரவாமல் தடுக்க கதிர்காமம் தொகுதி முழுவதும் நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. நோய் தொற்று பரவாமல் தடுக்க நாம் தமிழர் கட்சி சார்பில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கதிர்காமம் தொகுதி முழுவதும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர்கள் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன், மாநில செய்தி தொடர்பாளர் முருகன், கணபதி, வாஞ்சிநாதன், அருண், பிரகாஷ், நவீன்ராஜ் மற்றும் மகளிர் பாசறை பொறுப்பாளர் ஷர்மிளா உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் அண்ணாநகர் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் ஆலய கட்டுமான பணிகளில் ஒன்றான ஆலய கருவறை மற்றும் மண்டபம் மேற்கூரை அமைக்கும் பணிகள் வேத ஆகம விதிகளின்படி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள அண்ணாநகர் விரிவாக்கம் மற்றும் தேவநாத பெருமாள் நகரில் அப்பகுதி குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் ஆலயம் அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஆலய கருவறை வாசற்கால் அமைக்கும் பணி நடைபெற்றது. மேலும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆலயத்தின் கருவறை மற்றும் மண்டபம் மேற்கூரை அமைப்பதற்காக வேத ஆகம விதிகளின்படி பூஜை நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அண்ணாநகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் சிவஞானம், துணைத் தலைவர் ராயல், செயலாளர் கதிர்வேல், பொருளாளர் குமார், துணை செயலாளர் ஆறுமுகம், வெங்கடேசன், ரமேஷ் மற்றும் உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ரோட்டரி சங்க கிராண்ட் சார்பில் வழங்கப்பட்ட டயாலிசிஸ் இயந்திரம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் முதல்வர் நாராயணசாமி. உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காணப்படும் லாக்டவுன் பகுதிகள் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கல். எந்தவித மருத்துவ வசதியும் இல்லாத பாலிடெக்னிக் கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள வைரஸ் தொற்றுள்ள நோயாளிகள், பொதுமக்கள் கலக்கம். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆரோ பைக் இருசக்கர வாகன பழுதுபார்க்கும் நிறுவனம் திறந்து வைத்து வாழ்த்தினார் முதல்வர் நாராயணசாமி. தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் நிலத்தை மீட்டு தர வேண்டும். பொதுமக்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.